மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அவனி தனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமகளையே மிகுந்து புகழை மொழியே புகழ்ந்து அறிவிதமதாய் வளர்ந்து பணினாராய் அருமகளையே மிகுந்து புகழை மொழியே புகழ்ந்து அறிவிதமதாய் வளர்ந்து பணினாராய் சிவகலைகள் நாகமங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து புதியாமல் சிவகலைகள் நாகமங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து புதியாமல் தெரிவையர்கள் ஆசைவில்லை வெகு கமலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் தெரிவையர்கள் ஆசைவில்லை வெகு கமலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மேல் அணிந்த மகதேவ மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மேல் அணிந்த மகதேவ மனமகிழவே அணிந்து ஒரு குடமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மனமகிழவே அணிந்து ஒரு குடமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே புகந்து மயிலின் மிசையே நிகழ்ந்து படியதிரவே நடந்த கடல்வீரா பவனி வரவே புகந்து மயிலின் மிசையே நிகழ்ந்து படியதிரவே நடந்த கடல்வீரா பரம பதமே செய்த முருகனவே புகந்து பழனி மலை மீறந்த பெருமாளே பரம பதமே செய்த முருகனவே புகந்து பழனி மலை மீறந்த பெருமாளே சிவகலைகளாக முங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து புரியாமல் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேரா உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேரா பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பரம பதமே சிரிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாள் முருகாசரணம். அவனித்தனிலே பிறந்து பழனிமலை திருப்புகழை பார்த்தோம். விரிவுரையை பார்ப்போம். அதிபீதமதாய் வளர்ந்து 16 உலகில் மனிதனாக பிறந்து இனிது வளர்ந்து 16 ஆண்டு நிறைந்தவுடன் நல்லாரோடு கூடி ஆவி ஈடேறும் வழியை நாடி கள்ளப்புற குரம்பை கட்டவிழ்த்து மீட்டும் இங்கு வாராத மெய்கதியை அடைவதற்கு முயற்சிக்காமல் அவநெறி சென்று பாழ்படுவதை குறித்து கருணை வடிவாம் அருணகிரிநாதர் வற்புறுத்தி உபதேசிக்கிறார். சிவகலைகள் ஆன்மாக்களுடன் அனாதியே இருந்து பதியை அடைய ஒட்டாது மறைத்து தன்னையும் காட்டாது பிறவற்றையும் அறிய ஒட்டாமல் செய்யும் ஆணவ மலத்தினின்று நீங்கி சிவத்தை அடையும் சிறுநெறியை உணர்த்தி உயிருக்கு உறுதியை நல்கும் 10 நூல்களே சிவகலைகளாகும். அவை 14 நூல்கள். திருவுந்தியார்,
திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், திருப்பா 20, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினைவெண்பா, போற்றிப் பகுரொடை, கொடிக்கவி, நெஞ்சுபிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் என்பது சைவ சித்தாந்த நூல்கள். இந்த 14 நூல்களை நற்குணமடைந்த சத்குருமூர்த்தியை அடுத்து அவர்வால் ஓதி உணர்ந்து பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்வைத்த நிலையை அடைதல் வேண்டும். இந்நூல்களையே மெய்கண்ட சாத்திரம் என்பார்கள். இந்த சித்தாந்த சாத்திரங்களை ஒவ்வொருவரும் படித்து பயன்பெற வேண்டும். ஆகமங்கள்: ஆ என்பது சிவஞானம், க மோட்சம், ம மலநாசம், மலத்தை கெடுத்து மோட்சத்தை அருளுவது என்று பொருள்படும். இறைவன் திருமுகத்தினின்றும் வந்தது என்றும் பொருள்படும். ஆகமும் சரியே, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 பாதங்களை உடையது. அதைத்தான் 4 ஆகமத்தின் நூல் என்பார் நாவேறு பாமணத்த பாடலிலே குருநாதர். பதி பசு பாச இலக்கணங்களை தெளிவாக கூறுவது சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம் என்று 4 வழிகளை உடையது. மறை எல்லா பொருள்களையும் தன்னகத்தை கொண்டு மறைத்து வைத்திருப்பதனால் வேதத்திற்கு இந்த பெயர் உண்டாயிற்று. வேதம் பொது நூல், ஆகமும் சிறப்பு நூல். ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துந்தியாமல். வேத சிவாகம சித்தாந்த நூல்களை ஓதி உணர்ந்த நல்ல அன்பர்களை அடுத்து அவர்களுடன் கலந்து அவர்களது திருவடி தாமரைகளை உள்ளத்திலே உன்னி துதிப்பது சிவகதி அடைவதற்கு எளிய தவநெறி. அந்த அன்பர்களது உதவியால் அந்த அருள் நூல்களின் உண்மை கருத்துக்களை உணர்ந்து உய்யலாம். அவர் உதவியின்றி அந்நூல்களின் கருத்துக்களை உணர முடியாது. தாகத்திற்கு தண்ணீர் தேடுபவன் கடல் நீரை நேரே சென்று பருகுவானேயானால் விடாய் தீருமா? மேலும் மிகுதி வரும். மேகம் சென்று கடல் நீரை பருகி அதனிடத்தில் உள்ள உப்பை நீக்கி நன்னீரை தர அதன் வாயிலாக வந்த நீரை குடிப்பவனுக்கே தாகம் தீரும். அதுபோல நல்லோரை அடுக்காது தாமே சாத்திரங்களே ஓத முயல்பவன் மனம் தெளிவடையாது. மேலும் மேலும் ஐயம், விபரீதம், மயக்கம் முதலியவற்றை அடைந்து கெடுவன். குருவாயிலாகவே கற்றல் வேண்டும். குருநாதனாகிய மேகம் வேதாகமாதி கடலிலே சென்று அதை பருகி அதனிடத்தில் உள்ள ஜெய விபரீதங்களாகிய உவரை நீக்கி நல்லுணர்வாகிய நன்னீரை அருளும். சாத்திரத்தை ஓதி நற்கும் சத்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்த்தவளம் வந்துருமே. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ? தென்னீர் மெய்யாயுதனை செப்பு என்று திருக்களிற்றுப்படியாலே பாடுகிறார். வெகு கவலையாய் உடன்று திரியும். நல்லார் இணக்கம் இன்மையால் பெண்மயக்கம் என்னும் பேய்வாய்ப்பட்டு கங்குல் பகலாக கரங்கு போல திரிந்து மிகுந்த துன்பத்தை அடைகிறார்கள். அதனால் துன்ப நீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்திற்கும் ஹேது நல்ல அன்பர் இலக்கமே ஆகும். அறிவிய ராசி அல்லற்கு இருப்பிடமாகும். மௌன உபதேச சம்பு. எண்ணுதற்கு எட்டா கண்ணுதற் கடவுள் அன்று ஆளின் கீழ் இருந்து குன்றா தவத்தினருக்கு ஞானவரம்பாகிய மோன நிலையை வாய்மலர்ந்து உரையாது மௌனமாகவே சின்முத்திரையாலேயே காட்டி சகல ஆகமாச்சாரமாகிய அத்வைத உண்மையை உபதேசித்தருளினார். இதைத்தான் பாம்பன் சுவாமிகள் பாடுகிறார். ஒன்று எனக்கு சுட்டு விரலினையும் ஓர் 2 என்றிடத்து அகுதோடு ஒன்றினையும் 2 ஒன்றுமென ஆட்டி ஒன்று ஆக்குதலும் காட்டாமல் அத்துவிதம் காட்டியதே கல்லால் கை. இந்த மௌன உபதேசம் அவருடைய வரலாறு பார்ப்போமா? உமாதேவியார் தக்ஷன் சிவ அபராதியானதால் அவனால் வளர்ந்த உடம்பும் பேரும் நீங்குதற் பொருட்டு சிவபெருமான் பால் அருளும் விடையும் பெற்று மலை அரையனிடம் மகளாகி வளர்ந்து சிவமூர்த்தியை குறித்து தவம் மேற்கொண்டார். அந்த காலையிலே பிரம்மகுமாரர்களாகிய சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்னும் 4 முனிவர்களும் வேதங்களை ஆராய்ந்து அதனால் மனம் அடங்க பெறாராய் பற்பல தவங்களை செய்து உள்ளுவார் வினையகற்றும் வெள்ளிமலையை அடைந்து திருநந்தி தேவரிடம் பணிந்து விடைபெற்று திருச்சந்நிதியுள் சென்று ஆலமுண்ட நீலகண்ட பிரானை வணங்கி கரமலரை சிரம் மீசி கூப்பி மலைமகள் மகிழா அருட்கடலே ஆதி புராதன அனந்த வகையாகிய ஆரணப் பொருளை ஆராய்ச்சி செய்தும் அடியங்களுடைய மனம் அறிந்து கொண்டே இருக்கிறது. மனமடங்கி யாங்கள் கிடைத்தேறும் பொருட்டு வேதங்களின் உட்கிடையாகிய உள்பொருளை உபதேசித்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர். சிவபெருமான் தவ முனிவர்களுக்கு அருள் புரிந்து இங்கு இருந்தீர் என்று அருள் புரிய அவர்கள்
அண்ணலாரது பொன்னடி மலரின் கீழ் தங்கினார்கள். அந்திபண்டர் நந்தி தேவரை அழைத்து, எம்மை தரிசிக்கும் மூவர் தேவாதிகளில் யாவர் எய்தினும் சந்நிதிக்குள் விடாது ஒழிக, மதனன் வரில் வரவிடுக என பணித்து கைலிமலையிலே கவினுறு திகழும் கல்லாலின் கீழிருந்து நால்வர்கட்கும் சிவ ஆகமங்களின் கூறப்பட்ட அதி பசு பாசங்களாகிய முப்பொருள் இலக்கணங்களை விளக்கி வெளியிட்டருளினார். சனகாதியர் அருள்வடிவாகிய குருநாதா, எங்கள் மனம் விரிந்திருப்பதால் மனம் அடங்கும் வகை ஞானோபதேசம் புரிந்திருள வேண்டும் என்று வேண்ட, புறமரித்த பரமசிவனார் புன்மருள் பூத்து வாய் மலர்ந்து ஒன்றும் கூறாது அப்பொருள் இவ்வாறு இருக்கும் என்று குறிப்பால் காட்ட, திருக்கரம் ஒன்றினை திருமார்பில் சேர்த்து சின்முத்திரை காட்டி முனிவர் போல ஒரு கணப்பொழுது மௌன நிலையிலே நின்றருளினார். அதனால் அந்த நால்வர்களும் மனமடங்கி ஞான நிலை உணர்ந்து பேரின்ப பெருவெள்ளத்திலே அழுந்தி செயலற்று சித்திர விளக்கென இருந்தார்கள். இதை கந்தபுராணம் கூறுகிறது. இருவரும் உணர அண்ணல் ஏன வெள்ளெறியாமை சிற நிறைய நந்த கோடி தெளித்திடும் உரத்திற் சீர்குள் கரதலம் ஒன்று சேர்த்தி மௌனமுத்திரையை காட்டி ஒரு கணம் செயல் ஒன்றின்றி யோகு செய்வாரின் உற்றான். ஆலமரத்தின் கீழ் ஒரு அதிசயம் உண்டு. குரு வயது முதிர்ந்தவராகவும் சீடர் இளைஞராகவும் இருப்பது உலக வழக்கம். அந்த ஆலமரத்தின் கீழ் குரு இளைஞர், சீடர்கள் வயது முதிர்ந்தவர்கள். குரு வியாக்கியானம் செய்வதும் சீடர் மௌனமாக இருந்து கேட்பதும் உலக வழக்கம். அந்த ஆலமரத்தின் கீழ் குரு மௌனமாக இருக்கிறார், சீடர் ஐயமெல்லாம் நீங்க வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிசயத்தை ஆலமரத்தின் கீழ் கண்டேன் என்று ஆதிசங்கரர் கூறினார். அதே தாய்மானவர் கூறுகிறார். துங்க மிகு சனகன் முதல் முனிவோர் தொழுது அருகில் விற்றிருப்ப சொல்ல அரிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூப அனுபூதி காட்டி செங்கமல பீட மேல் கல்லாலடிக்குள் வளர் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. படி அதிரவே நடந்த கடல் வீரா. முருகப்பெருமான் மயில் மீசி பவனி வருங்கால் உலகங்கள் அதிர்கின்றன. இந்த இடத்திலே படி என்றால் உலகம் என்று பொருள். மேலும் அப்பெருமான் குழவி பருவம் மேற்கொண்டு தடநடையிட்ட பொழுது ஆதிசேஷனது 1000 முடிகளும் கீழ் 7 உலகங்களும் நெரு நெரு என்று அதிர்ந்தன. வடமேலுகிரி இருந்து முடிபட்டது. இந்திரன் தனது அமராவதியிலே குடிபுகுந்தான். நிருதர்கள் வயிற்றில் எரி புகுந்தது என்று பிரிதோரிடத்திலே வியந்து ஓதுகின்றார். இமையவர்கள் நகரில் ஈரே குடி புகுத நிருதர் வயிறேறி புகுத உரகற்பதி அபிஷேகமாயிரமும் எழுதிலமும் நெரு நெரென முடிய வட குவடிடிய இளைய தளர் நடைபழியே விளையாடல் கூறுவதும் மணனாறு சீரடியே என்பார் சீர்பாத வகுப்பிலே. பரமபதமாய செந்தில் திருச்செந்தூர் உலகில் பரமபதமாக விளங்கி இக பர நலன்களை எளிதிலே வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை விளக்குகிறது. பரமபதமே செறிந்த என்றும் பாடம் இருக்கிறது. இதனுடைய கருத்துரை சிவபெருமானது இடப்புறமாகிய மலைமகள் குமரா, வடிவேலா, மயில்மிசை பவனி வரும் கடல் வீரா, செந்தில் அதிப, பழனாப்புரி பகவா, அடியேன் உலகில் பிறந்து வளர்ந்து வாழ பருவம் அடைந்து பெண்மயக்கிலே சிக்கி வீணே அலையாமல் சிவகலை உணர்ந்த அடியாருடன் கலந்து தேவரீரு திருவடியிலே சேருமாறு ரூபுரிய வேண்டும். முருகாசரணம். குஹார்ப்பணமஸ்து.